அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், மாலை வணக்கம். ஏதோ உடனடியாக அகற்ற வேண்டும், இல்லையேல் இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸில் டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கை. ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த ஈஜிப்த், நீங்கள் தாராளமாக அனைத்து அரபு நாடுகளும் 3 மாதத்துக்கு ஷிப்மெண்ட் ACI அனைத்து உலக வர்த்தக கப்பல் பயணமும் ஈஜிப்த் துறைமுகமூடாக பண்ண முடியும். ஈஜிப்திலிருந்து தரை மார்க்கமாக அரபு நாடுகளுக்கு வர வேண்டிய எல்லா ஷிப்மெண்ட்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் வாகனங்களூடாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்போல கிடாவற்றீங்க பார்த்தீங்களா, மசரி தான்டா. டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதே மாதிரி ஷிப்மெண்ட் பேமெண்ட், அது கொஞ்சம் ஏதோ அவங்களும் பணம் பார்ப்பாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன்கள் மற்ற இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களையும் அரபு நாடுகளுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். அதே போல் மிக முக்கியமானது என்னென்னா, நீங்கள் ரிமூவ் பண்ணி ஏன்னா இப்போ அதில் நிறைய இப்போ தரையில் கன்னி வெடி இருக்கு இல்லையா, தரையில் அதே மாதிரி கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான போல் வடிவிலான மிதக்கக்கூடிய சில நீங்கள் படங்கள்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. சில சப்மேரின்களோ அல்லது படகுகள் போகும்போதோ இப்படி முள்ளு மாதிரி ஏதோ மிதந்துக்கிட்டு இருக்கும். அதில் ஏதாவது பட்டுச்சுன்னா அப்போது அந்த மாதிரியான சில செட்டப்புகள் ஈரான் இப்போதைக்கு ஸ்ட்ரைட் ஹார்மோஸில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அகற்றி உடனடியாக, ஏன்னா இதோட 9வது கப்பல் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த கப்பலும் பார்த்திங்கன்னா மசகு எண்ணெய் கப்பல்கள் இல்லாத ஏதோ ஒரு சரக்கு கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கப்பலுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது கடைசியாக 9வது கப்பல். அதற்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு திடீர் நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தற்போதைய சூழல் செங்கடல் வழியாக வரக்கூடிய ليال تحية طيبة. إذا نعم الهيئة العامة للموانئ تؤكد استمرار العربية أسامة القاسم. Jeddah Islamic Port on the Red Sea has increased capacity amid the current situation. நான் அந்த செய்தி வீடியோ போடுறேன், பாருங்க. هي طيبة إذا نعم الحال كذلك சரியா, தேவையானவங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா எங்கன்னு ஜித்தா இஸ்லாமிக் போர்ட், சவுதி அரேபியா. கெப்பாசிட்டி அவங்களுடைய ஸ்டொக்கையும் தாண்டி இடம் வைக்கல அளவுக்கு நிறைஞ்சிக்கிட்டு இருக்குது கண்டெய்னர்ஸ். ஏன்னா அங்கே இருந்து எடுக்கலாம் அப்படின்னு, பொருட்களை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்குது. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ். ஈஜிப்தும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போதைய சூழலில் அமெரிக்காவும் வார்னிங் விடுத்திருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் தற்போதைய சூழல்லையும் தொடர்ந்துமே தாக்குதல்கள் அரங்கேறிட்டு தான் இருக்குது. இப்போ எனக்கு ரீசெண்டாக கிடைச்ச தகவலின் அடிப்படையில் 2 ட்ரோன் விழுந்ததில் துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் DXBயில் மைனர் இன்ஜுரிஸ் 2 இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் கஹானியன் nationality and 1 Bangladeshi and moderate injury to 1 individual of Indian nationality. ஒரு இந்தியர், ஒரு பங்களாதேஷ் நாட்டவர், 2 கஹானா நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, சிறு காயங்களோட. இன்ஷா அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லாமல் தீங்கும் இல்லாமல் எல்லாம் வளருவன் முடிந்த வரைக்கும் வேகமாக இந்த யுத்தத்தை நிறைவடைக்கணும் அப்படின்னு துவா செய்வோம், பிரார்த்தனை பண்ணுவோம். கவனமாக இருங்க. மேலதிக தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
أن ليال تحية طيبة. إذا نعم، الهيئة العامة للموانئ تؤكد استمرار أعمالها على مدار الساعة بكفاءات وطنية في كافة مواطنها وموانئها التسعة في السعودية. اليوم نتحدث عن إضافة خدمة الشحن، تقريبا هي شركة AA19 التابعة لميناء جدة الإسلامي. طبعا منظومة لوجستية متكاملة، تواصل لوجستي عالي على الساحل الغربي لكافة الموانئ السعودية. هي 9 موانئ، أعمالها التشغيلية بأفضل حال، كذلك زيادتها لدعم سلاسل الإمداد العالمية وتوفير جميع الاحتياجات بشكل مستمر. في ظل الظروف التي تشهدها المنطقة، تعمل هذه الموانئ بطاقات استيعابية كبيرة تتجاوز 18.6 مليون حاوية قياسية ومناولة مختلفة لأنواع البضائع عبر هذه الموانئ الحيوية على البحر الأحمر. هذه الموانئ هي ميناء الملك عبد العزيز الإسلامي بجدة، ميناء نيوم، ميناء مدينة الملك عبد الله الاقتصادية، ميناء الملك فهد الصناعي بينبع، ميناء ينبع العام، وميناء جازان. هي تعد أهم الممرات البحرية العالمية في البحر الأحمر، ما يعزز دورها في خدمة حركة التجارة بين الثلاث قارات، آسيا وأوروبا وإفريقيا. هناك اليوم موانئ الساحل الغربي جاهزة استقبال كافة السفن والبضائع بمختلف أنواعها. العمل هنا على أكمل وجه، ليست هناك أي مشاكل تذكر جراء الهجمات الأخيرة الإيرانية، لكن الموانئ اليوم تعمل وهي تعتبر الرافد الرئيس والشريان الأساسي اليوم للنقل التجاري. نتحدث على أهم الممرات البحرية حقيقة العالمية في البحر الأحمر. السعودية تطل على البحر الأحمر ب9 موانئ كبيرة. هناك خدمة لحركة التجارة بين آسيا وأوروبا وأفريقيا بشكل كامل. هذه الموانئ مرتبطة بشبكات النقل والطرق والخدمات اللوجستية التي تدعم انسيابية حركة البضائع. هنا ميناء جدة الإسلامي الأكبر من نوعه في الشرق الأوسط، فيه أكثر من 62 رصيف لاستقبال البضائع ونقلها وشحنها. كما نشاهد الآن في هذه الصورة، هناك سفينة حاويات وصلت للتو إلى ميناء جدة الإسلامي، تقوم الآن بنقل بضائعها وإنزالها في الحاويات والرصيف المتواجد أمامكم الآن عبر هذه الشاشة. الحركة تمضي على أكمل وجه، ليست هناك أي مشاكل تذكر، وهناك حقيقة سرعة في مناولة الحاويات وليست هناك أي مشاكل تذكر. بالعكس، اليوم الخدمة التشغيلية على أعلى مستوى، وهناك يعني رقابة عالية جدا على إكمال هذه العمليات على مدار الساعة دون أي مشاكل تذكر.